வணக்கம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் பிறை. மகம் நட்சத்திரமும் இருக்குது, பூரம் நட்சத்திரமும் இருக்குது. மத்தியானம் வரைக்கும் மகம், அப்புறம் பூரம் நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கிறார். இந்த சூழலில் எப்படி இருக்க போகிறது ராசி அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நல்ல நாள், யோகமும் நல்லா இருக்குது, திதி நல்லா இருக்குது, கரணம் நல்லா இருக்குது. 4 ராசிகளுக்கு தான் சிரமம், மீதமுள்ள 8 ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் காசியபரே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். உங்கள் தைரியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்குவாங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தானமாக கொடுத்துருங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு, அது குறையும். ரிஷபராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், 3 நட்சத்திரத்துக்கு உங்களுடைய மன வலிமை வெற்றியை தரும். சந்தோஷம். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் அதிதியே போற்றி, அதிதியே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்குவாங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தானமாக கொடுத்துருங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு, அது குறையும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. இன்னைக்கு 4 ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை, அதில் ஒன்று உங்களுது. ஆமாம், மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி. நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு, வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். காலையில் அல்லது சாயந்தரம் அல்லது மத்தியானம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க, படித்து பாருங்க, நல்லது. 26 பகுதி இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்க, நல்லது. படித்து தான் ஆகணும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி கோதுமை கொஞ்சம் கொடுங்க, சந்தோஷம். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள்னு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, புரியும், நல்லா புரியும், நல்லது. படித்து பாருங்க. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க, மறந்துடாதீங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இப்போ நாங்கள் சொன்ன மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் சுக்ரீவனே போற்றி. சுக்ரீவன் சூரிய பகவானுடைய அம்சம். ஆமாம், அதனால் சொல்கிறோம். அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்குவாங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தானமாக கொடுத்துருங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு, அது குறையும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சூரியன் தைரியத்தை தருகிறார், வெற்றி வருகிறது, சந்தோஷம். உத்தரம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு, ஏன்னா அதனுடைய தலைவர் சூரியன். உத்தரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மொத்தத்தில் சூப்பரான நாள். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் மனுவே போற்றி. மனு. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்குவாங்க. பழசு புதுசு கொடுத்துருங்க, தானமாக கொடுத்துருங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு, அது குறையும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள்னு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்கள், புரியும், நல்லா புரியும், நல்லது. படித்து பாருங்கள்.
நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மறந்துடாதீங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இப்போ நாங்கள் சொன்ன மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வீண் செலவு இருக்கிறது, பண விஷயத்தில் கவனம். மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ரங்கநாதரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரகோத்தமனே போற்றி. ரகு வம்சத்து உத்தமன் ரகோத்தமன் ராமன். அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை. இன்று நிதானம். காலையில் அல்லது சாயந்தரம் அல்லது மத்தியானம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. 26 பகுதி இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்க, நல்லது. படித்து தான் ஆகணும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி கோதுமை கொஞ்சம் கொடுங்க, சந்தோஷம். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள்னு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, புரியும், நல்லா புரியும், நல்லது. படித்து பாருங்க. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மறந்துடாதீங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இப்போ நாங்கள் சொன்ன மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், கவனம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் மனுவே போற்றி, மனுவே போற்றி, மரீசியே போற்றி. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவசரம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கவனம். அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. காலையில் அல்லது சாயந்தரம் அல்லது மத்தியானம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. 26 பகுதி இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்க, நல்லது. படித்து தான் ஆகணும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி கோதுமை கொஞ்சம் கொடுங்க, சந்தோஷம். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள்னு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, புரியும், நல்லா புரியும், நல்லது. படித்து பாருங்க. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மறந்துடாதீங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இப்போ நாங்கள் சொன்ன மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதம், புத்தி கலக்கலாக இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக நன்மை உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடினோம், சொல்லியிருக்கோம். அதை மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள்னு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, புரியும், நல்லா புரியும், நல்லது. படித்து பாருங்க. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மறந்துடாதீங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இப்போ நாங்கள் சொன்ன மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். உத்திராடத்துக்கு, திருவோணத்துக்கு, அவிட்டத்துக்கு அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. நிதானம், கவனம், பொறுமை. ஓம் ஓம் ஆங்கீரசரே போற்றி, அகத்தியரே போற்றி. 2 முனிவர்கள் பேரும் சொல்லுங்க, நல்லது. நிதானம், முக்கிய முடிவு கூடாது, அசைவனம் கூடாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. காலையில் அல்லது சாயந்தரம் அல்லது மத்தியானம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. 26 பகுதி இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்க, நல்லது. படித்து தான் ஆகணும். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி கோதுமை கொஞ்சம் கொடுங்க, சந்தோஷம். நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள்னு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. அல்லது பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, புரியும், நல்லா புரியும், நல்லது. படித்து பாருங்க. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மறந்துடாதீங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இப்போ நாங்கள் சொன்ன மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லது.
கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. கலங்குறீங்க, சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லது. மனசில் ஒரு மந்திரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கர்ணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். மொத்தத்தில் சூப்பரான நாள் உங்கள் நாள். ஆமாம், சூரியன் உதவியாக இல்லை, அதுக்கு தான் அந்த மந்திரம் எல்லாம். மற்றபடி சந்திரன் உதவியாக இருக்கிறதுனால இன்றைய நாள் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 7, 9, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. சூரியன் இந்த தை மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று லாபம் பெருகும், உயர்வு வரும், வெற்றி அதிகம். நல்ல நாள், இன்னைக்கும் நல்லா இருக்கு, சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, அதனால மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ரகுவே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள்னு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. அல்லது பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, புரியும், நல்லா புரியும், நல்லது, படிச்சு பாருங்க. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க, மறந்துடாதீங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. அப்போ நாங்கள் சொன்ன மந்திரத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க, நல்லது. நேயர்களை, இந்த தை மாதம் முழுக்க சூரிய பகவான் 4 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் மொத்தத்தில் மீனத்துக்கு லாபத்தை பெருக்குவார், மேஷத்துக்கு வியாபாரம், உத்தியோகம், தொழிலில் மேன்மையை தருவார், சிம்மத்திற்கு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைப்பார், விருச்சிகத்திற்கு தைரியத்தை இன்னும் அதிகமாக்குவார். இதுதான் சூரிய பகவானுடைய நன்மை 4 ராசிகளுக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.